இயற்கை ரப்பர் உற்பத்தியில முன்னணி வகிக்கிற நாடு இது. அதே மாதிரி இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைக்கும் போது இங்கிலாந்தினுடைய பிரதமராக இருந்தவர் யாரு? இது மாதிரியான பொதுவான விஷயங்கள் நமக்குமே தெரியாது. அந்த வகையில இயற்கையான முறையில ரப்பர் உற்பத்தியில முன்னணி வகிக்கக்கூடிய நாடாக இருக்கிறது தென்கிழக்கு ஆசியா. அதே மாதிரி இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைக்கும் போது இங்கிலாந்துல பிரதமராக இருந்தவர் அட்லி. முதல்ல ஒளிப்பதிவு செய்யக்கூடிய முறைமையை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு பார்த்தா எடிசன் தான் கண்டுபிடித்திருக்கிறாரு. கல்லில் வடித்த காவியம் என்று அழைக்கப்படக்கூடியதுதான் மோதி மசூதி என்றதையாம். சூரிய கடவுளுக்காக மட்டுமே கோயில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடமாக இருக்கிறது கொனார்க் அப்படிங்கிற இடமா. கோவில்களின் நகரம் என அழைக்கப்படக்கூடிய இடம் எது அப்படின்னா மதுரையை தான் அழைக்கிறாங்க. தட்டாம்பூச்சிகளுடைய கண்கள்ல இருக்கக்கூடிய லென்ஸ் அளவுகளுடைய எண்ணிக்கையாக இருக்கிறது சுமார் 30,000 லென்ஸுகளை இந்த தட்டாம்பூச்சிகள் வைத்திருக்குமா. அதே மாதிரி தேனீக்களால பார்க்க முடியாத நிறம் அப்படின்னா சிவப்பு நிறத்தை தான் சொல்றாங்க. புறாவுக்கு எண்ணெய் சுரப்பிகள் காணப்படக்கூடிய உடற்பகுதி எதுவாக இருக்கும்? வால் பகுதியில தான் புறாவினுடைய எண்ணெய் சுரப்பிகள் சுரக்குமா. மின்சாரத்தையே உருக்கக்கூடிய மின் விலாங்கு மீன்கள் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா தென் அமெரிக்கா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரினாக்கோ அப்படிங்கிற பகுதியில தான் இந்த மின் விலாங்கு மீன்கள் இருக்குதா.